Hello students, now we are going to see exercise number 1.4, sum number 1. Determine whether the graph given below represent a function. Give reason for your answer concerning each graph. So நமக்கு ஒரு 4 graphs கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃபை வச்சு இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ கிராஃபை வச்சு நம்ம எப்படி ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன டெஸ்ட்? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். கொடுத்துருக்கிற கிராஃபில் நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி பார்க்கணும். ஒரு வெர்டிக்கல் லைன் வரையும் பொழுது அந்த கிராஃபில் 1 பாயிண்டில் மட்டும் அந்த லைன் டச் ஆகி வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட் டச் ஆகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டே கான்செப்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வெர்டிக்கல் லைன் வரைய போகிறோம் கிராஃபில். அந்த வெர்டிக்கல் லைன் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அந்த கர்வ்லையோ அந்த கிராஃபில் கொடுத்துருக்க கிராஃப்லேயோ டச் பண்ணிச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன். 1க்கு அதிகமாக டச் ஆகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? சம் நம்பர் 1. இப்போ இதுதான் கிவன் கிராஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நான் டேரெக்டாக எழுதிடுறேன் அப்படியே. இப்போ நான் இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம், அந்த கர்வில் எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த சைடில் வரைகிறேன். இந்த வெர்டிக்கல் லைன் இங்கே வரைகிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெர்டிக்கல் லைனை வரையும் பொழுது இந்த கர்வ் இருக்குங்களா, இந்த கர்வில் எத்தனை இடத்துல டச் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு இடம் டச் ஆகுது, இந்த இடத்துல ஒரு இடம் டச் ஆகுது. ஸோ அப்போது 2 இடத்துல இது டச் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சரிண்ணா? நீங்கள் எங்கே வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இங்கே வரைஞ்சி பார்க்கலாம். பாருங்கள், 2 இடத்துல டச் பண்ணும். ஸோ அப்போ இந்த கர்வில் நீங்கள் எங்கே வரைஞ்சாலுமே அது 2 பாயிண்டில் மீட் பண்ணும் அந்த பாயிண்ட். ஸோ அதனால் இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆன்சர், இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ரீசன் கேட்குறாங்க. என்ன ரீசன்? த கிராஃப் meet the vertical line in 2 points. 2 பாயிண்டில் டச் பண்ணுறதுனால இது ஃபங்க்ஷன் இல்லை. செகண்ட் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷனில் இப்போ இதே அதேமாதிரி தான். இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் எங்கே வேணாலும் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வரைஞ்சி பார்க்கலாம், இங்கேயும் வரைஞ்சி பார்க்கலாம், இங்கேயும் வரைஞ்சி பார்க்கலாம், எங்கே வேணாலும் வரைஞ்சி பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வரையினேன். அப்போது இந்த கிராஃபில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் டச் பண்ணுது பாருங்கள். சரி சரி, நான் இந்த சைடு வரைஞ்சி பார்க்குறேன். நீங்கள் வரைஞ்சி பார்த்தாலும் சரி, இந்த ஒரே இடம் மட்டும் தான் டச் ஆகும். ஸோ அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் டச் பண்ணால் அது ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த இடம் என்னவா இருக்கும்? இந்த சம்மு இட் இஸ் எ ஃபங்க்ஷன். என்ன ரீசன்? தி கிராஃப் meet the vertical line in only 1 point. அப்போது ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அது டச் பண்ணுறதுனால இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கிராஃப் எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு ஏஎஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நான் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சேன்னா இங்கே வரைஞ்சாலும் சரி, இல்லை இங்கே வரைஞ்சாலும் சரி, எங்கே வரைஞ்சாலுமே அது மோர் தென் 1 பிளேஸ் தான் டச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே வரைஞ்சி பார்க்குறேன் பாருங்கள். இந்த பாயிண்டில் ஒன்று டச் ஆகுது, இந்த பாயிண்டில் ஒன்று டச் ஆகுது, இந்த பாயிண்டில் ஒன்று டச் ஆகுது. ஸோ 1 பாயிண்ட்டுக்கு மேலே அது டச் ஆகிடுச்சு அப்படின்னாலே அது நாட் எ ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போது இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். என்ன காரணம்?
reason the graph meets the vertical line more than 1 point. இப்போ ஒன்றுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா இது நாட் ஏ ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸில் மீட் ஆகுது வித் த வெர்டிக்கல் லைன் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஃபோர்த் சப்டிஷன் பாருங்கள். இப்போ இதுக்கு நீங்கள் வெர்டிக்கல் லைன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எங்கே வரைஞ்சாலும் ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகும். ஸோ அப்போ ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன். இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ரீசன் சொல்கிறாங்க. தி கிராஃப் meets the vertical line in only 1 point. அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? அப்போது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் ஒன்லி 1 பாயிண்டில் டச் ஆச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன். ஒன்றுக்கு அதிகமாக டச் ஆகிடுச்சு அப்படின்னா அது நாட் ஏ ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த டெஸ்ட்டுக்கு பேர் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 in exercise number 1.4. Let f such that a tends to be a function denoted by f of x is equal to x by 2 minus 1, where a is equal to set of 2, 4, 6, 10, 12. b is equal to set of 0, 1, 2, 4, 5, 9. Represent f by அப்படின்னு சொல்லிட்டு 4 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. Set of ordered pairs, a table, an arrow diagram, a graph அப்படின்னு 4 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ given set solution. given set பார்த்தீங்கன்னா a அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, b அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2, 4, 6, 10, 12. b அப்படின்ற செட்டில் 0, 1, 2, 4, 5 and 9. ஸோ இந்த மாதிரி a b அப்படின்னு 2 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபங்க்ஷன் f of x is equal to x by 2 minus 1ன்னு கொடுத்துட்டாங்க. a tends to bன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏலேருந்து பிக்கு போகுது ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூ அப்ளை பண்ண முடியும். அப்போ f of x is equal to x by 2 minus 1. இந்த x வேல்யூ நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா செட் ஏவிலேருந்து எடுக்கணும். அதுக்கு வரக்கூடிய f of x பியில் இருக்கும். ஸோ அப்போது இந்த x வேல்யூ எங்கேருந்து எடுக்க போகிறோம்? செட் ஏவிலேருந்து எடுக்க போகிறோம். அதுக்கு வரக்கூடிய f of x பியில் கிடைக்கும். ஃபஸ்ட் ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் பாருங்கள் 2. ஸோ அப்போது f of 2 is equal to எக்ஸுக்கு பதிலாக அந்த 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 2 by 2 minus 1. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கிங்க. 2 சார் 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 1 minus 1 equal to 0. ஸோ அப்போ f of 2 போடும்பொழுது நம்மளுக்கு ஆன்சர் 0 கிடைக்கிது. ஸோ அப்போ 2, 0 அப்படின்னு ஒரு பேரை பக்கத்தில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன். எடுத்து எழுதும் போது ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ f of அடுத்தது நெக்ஸ்ட் எலமெண்ட் 2க்கு அப்புறம் 4. ஸோ இப்போ 2 இருக்க இடத்துல 4 ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 4. ஸோ 4 by 2 minus 1. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1, 2 is 2. 2 2s are 4. ஸோ 2 minus 1 to 1. அப்போ 4 கொடுத்தா 1 கிடைக்குது. 4 கொடுத்தா 1 கிடைக்குது. இங்கே 0 கிடச்சிது, இங்கே 1 கிடச்சிது.
நெக்ஸ்ட் எலிமெண்ட் 6 இருக்குது, அப்புறம் 10 இருக்குது, 12 இருக்குது. ஸோ 6. ஸோ f of 6 is equal to 6/2 minus 1. ஸோ 6/2 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். 1 2 is 2, 3 2s are 6. இப்போ 3 minus 1 is equal to 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 6 கொடுத்தா 2 கிடைக்குது ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10 இருக்குது, 12 இருக்குது. ஸோ f of 10 is equal to 10/2 minus 1 is equal to, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1, இது 5. 5 minus 1 is equal to 4. ஸோ இப்போ இங்கே 10 கொடுத்தா 4 கிடைக்குது. ஸோ f of 12/2 minus 1 is equal to 1 2 is 2, 6 2s are 12. அப்போ 6 minus 1 is equal to 5. ஸோ 12 கொடுத்தா 5 கிடைக்கும். இப்போ ஏவில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 யூஸ் பண்ணிட்டேன், 4 6 10 12 எல்லா எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணி அதை பேராகவே எழுதி வச்சிட்டேன், ஆர்டர் பேரில் எழுதிட்டேன். இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் ஒன்றொன்னே சால்வ் பண்ணலாம். இதை மட்டும் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும், வரக்கூடிய ஆன்சர் ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குற சப்டிவிஷன் என்னன்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்குறாங்க? செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. இங்கே நான் பேராக எழுதியிருக்கேன் இல்லையா, அதை தான் எழுத போகும். அதான் ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ f is equal to ஃபஸ்ட்டு பேர் 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. That's all. இதுதான் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் கேட்டாங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர். அதுக்கு தான் இந்த பேராக இங்கே எழுதிக்கங்கன்னு சொன்னேன். இப்போ ஈஸியாக இருக்கும், எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பேரை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதலாம். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5 அப்படின்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க பாருங்கள். எ டேபிள். ஸோ ஏ டேபிள். டேபிள் அப்படின்னாலே நம்ம கிராஃப் போடும்போது டேபிள் போட்டிருப்போம், எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸுன்றது செட் ஏவில் உள்ள எலமெண்ட்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸுன்றது செட் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் இங்கே வரும். அந்த ஆர்டர் பேரில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இல்லை, ஃபஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எக்ஸ், செகண்டில் உள்ள எலமெண்ட்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த பேராக இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள், 2, 4, 6, 10, 12 அப்படின்னாலும் நீங்கள் செட் ஏழு எழுதிக்கலாம். 2, 4, 6, 10, 12 எக்ஸ் எழுதிட்டேன். அதுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். என்னென்ன ஆன்சர் பாருங்கள். 2க்கு வந்து 0 கிடச்சிருக்கு, 4க்கு 1 கிடச்சிருக்கு, 6க்கு 2 கிடச்சிருக்கு. அதை தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ 2க்கு 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இதுதான் டேபிள். இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஸோ இந்த ஆர்டர் பேரை தான் மாற்றி மாற்றி எழுத போகிறோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸும் இதை வச்சு தான் எழுத போகிறோம், டேபிளும் இதை வச்சு தான் எழுத போகிறோம். 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5 அப்படின்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட் an arrow diagram கேட்குறாங்க. தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். an arrow diagram. arrow diagram அப்படின்னாலே டொமைன் கோடொமைன் அப்படின்னு 2 காலம் வந்துடும். டொமைன் கோடொமைன். இதை செட் ஏன்னு எடுத்துக்கலாம், இதை செட் பின்னு எடுத்துக்கலாம். ஏவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2, 4, 6, 10, 12
பியில் என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0 1 2 4 5 9. ஸோ ஏவில் கொடுத்துருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அங்கே எழுதியிருக்கணும், பியில் கொடுத்துருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அங்கே எழுதியிருக்கணும், அதில் மாற்றம் பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே பேர் இல்லைன்னு சொல்லிட்டு 9 எழுதாமல் விட்டுறக்கூடாது, தப்பு. ஸோ செட் ஏவில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ஏக்குள்ளே இருக்கணும், செட் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே பிக்குள்ளே இருக்கணும். இப்போ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி மேப்பிங் பண்ண போகிறோம். மேப்பிங் அப்படின்றது ஏரோ மார்க் வரைய போகிறோம். பாருங்கள் 2,0 அப்படின்னா 2லேருந்து 0க்கு ஒரு மேப்பிங், இது பேர் மேப்பிங். இது ஃபங்க்ஷன் எஃப் ஏ டு பி, ஏவிலேருந்து பிக்கு போகுது. ஸோ ஃபங்க்ஷன் எஃப். ஸோ 2லேருந்து 0க்கு, ஸோ 2,0ன்றதுனால 2லேருந்து 0 இது ஒரு மேப்பிங். நெக்ஸ்ட் 4,1 6,2 10,4 12,5 அந்த பேர் அப்படி அப்படியே மார்க் பண்ணிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. 2,0 4,1 6,2 10,4 12,5 ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், பேராக மேப் பண்ணியிருக்கேன். இது பேர் தான் ஏரோ டயக்ராம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் 9 அப்படின்னு ஒரு எலமெண்ட்ஸ் எந்த ஒரு இமேஜும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இதுக்கு இமேஜ் இல்லை, அதனால் நம்ம இந்த 9 போடாமல் விட்டுறக்கூடாது, இங்கே இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இதில் கோடொமைன் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, கோடொமைன் அப்படின்னு கேட்டால் இதில் இருக்கிற 0 1 2 4 5 9 எல்லாமே சொல்லணும். இதோட ரேஞ்சு கேட்டாங்க அப்படின்னா 0 1 2 4 5 வரைக்கும் சொல்லணும், ரேஞ்சில் 9 சேர்த்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் நம்பர் 4. சப்டிவிஷன் நம்பர் 4, a graph. ஸோ அப்போது எப்பவுமே கிராஃப் வரையும் போது நம்மளுக்கு 2 ஆக்சிஸ் இருக்கணும், ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். இது ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஆரிஜன் 0. ஸோ இங்கே வேல்யூஸ் பார்க்குறீங்க 2 4 6 10 12 அப்படின்னு எல்லாமே ஒரு ஈவன் நம்பர்ஸாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே 0 to 9 பியில், ஸோ பியை ஒய்யை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. X axis A 2 4 6 8 10 12 இவன் நம்ம எடுத்துக்கிறேன். கிராஃப் ஜஸ்ட் எப்பயும் போல் நம்ம கிராஃப் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னா 2,0. அப்போ எக்ஸில் 2 ஒய்யில் 0. ஸோ அப்போ 2,0 இந்த இடத்துல 2,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 4,1. அப்போ 4 இங்கே 1 4,1 6 2 இங்கே next 10 4 12 5 போட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்ட வேண்டியதான். அது ஸ்ட்ரைட்டாக வரும், ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? இது ரஃப் கிராஃப் தான், ஒன்றும் ஃபேர் கிராஃப் கிடையாது. நீங்கள் சாதாரண நோட்லேயே நம்பலாம், அப்படியே வரைஞ்சி ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வர்ற மாதிரி வரும், போட்டுற வேண்டியது. இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ப்ளாட் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டுற வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட்டை ப்ளாட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் question number 3. Represent the function f is equal to set of 1, 2, 2, 2, 3, 2, 4, 3 and 5, 4 through an arrow diagram, a table form, a graph.
ஸோ இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா போன சம் மாதிரியே தான். ஆனால் போன சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த பேர்ஸை ஃபைண்ட் பண்ணோம். இந்த தடவை அவங்களே பேர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அவங்களே நம்மளுக்கு கொடுத்ததுனால இதை வச்சு ஈஸியாகவே போட்டுடலாம். சொல்யூஷன் given f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. ஸோ இது நம்மளுக்கு given வேல்யூ. இல்லை ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா an arrow diagram கேட்குறாங்க. ஸோ ஏரோ டயக்ராம் போடுறதுக்கு ஒரு டொமைன், ஒரு கோடொமைன். ஸோ இங்கே எஃப் ஃபங்க்ஷன் வந்து எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன் காலம். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. செகண்ட் எலமெண்ட் எல்லாமே கோடொமைன் காலம். ஸோ இதில் பாருங்கள் 2, again 2, again 2 வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த இதில் 3 times 2 போடக்கூடாது. ஸோ ஒரு செட்டில் ஒரு நம்பர் ஒரு தடவைக்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ 2 அப்படின்றத 1 டைம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இங்கே. ஸோ 2, இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 தான் போட்டிருக்கேன். ஸோ 3, 4. இது நம்மளுக்கு எதுவும் வேல்யூ இல்லாதனால ஏபிலாம் கொடுத்துருக்கலாம், இல்லைனா பிசி அது மேலே கொடுத்துக்கலாம். எது வேணாலும் இதில் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட்டு பேர் பாருங்க, 1, 2. ஸோ இப்போ 1 அதோட பேர் 2, அதுக்கு ஒரு மேப்பிங். 2க்கும் அகெயின் 2 தான். ஸோ அப்போ 2க்கும் 2 தான். 3க்கும் 2 தான். ஸோ 1, 2, 3 மூணுத்துக்குமே இமேஜ் வந்து 2 தான். பட் 2ஓட ப்ரீ இமேஜ் இப்படி பார்க்கும்போது ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். 1, 2, 3 இதோட ப்ரீ இமேஜ் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ அது 4, 3, 5, 4. ஸோ இதுதான் ஏரோ டயக்ராம். Second subdivision, a table. இங்கே எஃப்ன்றது ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸில் என்ன எலமெண்ட்ஸ் பண்ணு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அவர் பேர் பாருங்கள், 1க்கும் 2 தான், 2க்கும் 2 தான், 3க்கும் 2 தான். ஸோ இப்போ இதுக்கும் 2, இதுக்கும் 2, இதுக்கும் 2. 4க்கு 3, 5க்கு 4. ஸோ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன், a graph. ஸோ கிராஃப்க்கு எப்பயும் போல் y ஆக்சிஸ், x ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. ஆரிஜன் 0. வேல்யூ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலமெண்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5 எக்ஸில், எஃப் ஆஃப் எக்ஸில் 2, 2, 2, 3, 4 அப்படி தான் இருக்குது. இப்போ சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் தான். இப்போ 1, 2, 3, 4, 5, 6 எக்ஸில். y அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6.
இப்போ பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண வேண்டியதான். ஸோ 1 எக்ஸில் இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2. ஸோ 1,2 அப்படின்னா இந்த இடம் 1,2 2,2 அப்போது அதே இடம் தான், இதுக்கு நேராக தான் வருது. 3,2 4,3 5,4 இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் வராது நம்மளுக்கு, இப்படியே போயிட்டு வளைஞ்சு போகுது.